பிளஸ் இந்த வார செய்திகள். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து துவங்கி வைத்தார். ஜெர்மனி, ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளின் வரிசையில் ஹைட்ரஜன் ரயிலை இயக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. இந்திய ரயில்வே வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக நாட்டின் முதல் ஹைட்ரஜன் எரிசக்தியில் இயங்கும் பயணிகள் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி ஹரியானா மாநிலத்தின் ஜிந்த் ரயில் நிலையத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயிலில் 10 பெட்டிகள் சுமார் 2600 பயணிகள் பயணம் செய்யலாம். உலகின் மிக நீளமான மற்றும் அதிக திறன் கொண்ட ஹைட்ரஜன் ரயில்களில் ஒன்றாகும். ஊழல் புகார்களில் யார் சிக்கினாலும் பதவிகள் பறிக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற கூட்டத்தில் ஊழல் லஞ்ச புகார்களில் யார் சிக்கினாலும் அமைச்சராக இருந்தாலும் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை எந்தவித சமரசமும் இருக்காது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களில் யார் லஞ்சம் கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் புகார் செய்யலாம் என லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவித்துள்ளது. ஜோசப் விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பின் அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்து வருகிறார். அதன் நீட்சியாக அரசு அலுவலகங்களில் யாரேனும் லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் 9418180936 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு புகார் அனுப்பலாம் என லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் பலியான சுற்றுலா பயணிகள் 15 பேர் இந்தியர்கள், அதில் 10 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். வியட்நாமில் ஏற்பட்ட படகு விபத்தில் லாவார் நிறுவனம் மூலம் சுற்றுலா சென்ற பயணிகள் 15 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என லாவார் நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு மூலம் உயிரிழந்தவர்களின் உடல்கள் விமானம் மூலம் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. 2026 உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயினுடன் மோதுகிறது. 2026 FIFA உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா அணிகள் மோதுகின்றன. ஸ்பெயின் அரையிறுதியில் பிரான்ஸை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. அர்ஜென்டினா அரையிறுதியில் இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. நியூ ஜெர்சி மெட்லைஃப் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேரில் பார்க்கிறார். இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான கால்பந்து ரசிகர்கள் கோப்பையை வெல்லப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.